ஹாய் வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். நாங்கள் ஒரு வாரமாக வீடியோ போடல, அதுக்கு எல்லாருமே ஜஸ்ட் ஃபார் சாரி. இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா குக் வித் கோமாளியில் வந்து கனி அக்கா செஞ்ச காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நம்ம பொருள் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க பொருள் பார்க்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இந்த வெங்காயம் 2, தக்காளி நான் 2 வச்சுருக்கேன், தக்காளி 2. நம்ம இப்படி கத்திரிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, கத்திரிக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு புளியை நாங்கள் ஊற வச்சுருக்கோம். அடுத்து வந்து கடுகு, சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், தயிர், தேவையான அளவு தயிர். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக வச்சு செய்யணும் வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காவை இப்போ நம்ம கட் பண்ணி மசாலாவை எப்படி வைக்கணும் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கல்யாண வீட்டு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோங்க. கல்யாண வீடுகளில் தான் மோஸ்ட்லி இது கிடைக்கும். சைவ டிபார்ட்மெண்ட்டில் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நம்ம எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க பல்க் அமௌண்ட்டில் செய்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் கம்மியான பொருட்களை வச்சு குவான்டிட்டியில் நம்ம செய்கிறதுனால கூட சில நேரங்களில் நமக்கு சொதப்பிடும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாஸை வச்சு எப்படி நம்ம வந்து டேஸ்டியாக காரக்குழம்பு வீட்டில் ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காயாக நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கையிலே தெரியுது இல்லையா? அது மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஒரே ஷேப்பில் வாங்கிக்கோங்க. சின்னதும் பெருசுமாக வாங்காதீங்க, அது நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஷேப்பில் கத்திரிக்காய் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் மேலே இருக்கிற தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நான் வெட்டுற மாதிரி 4 பங்காக வெட்டிக்கோங்க. 4 பங்காக வெட்டிட்டு உள்ளே பூச்சி இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. பூச்சி இருந்துச்சுன்னா அதை வந்து தூர போட்டுட்டு சொத்தை இல்லாத கத்திரிக்காய்களை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கான மசாலாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலாஸில் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு பிளேட்டில் வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அளவில் வந்து காரக்குழம்பு செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸாக 1க்கு டபுளாக எடுத்துக்கோங்க. தயிரும் அதே மாதிரி அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிரையுமே சேர்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேருங்க. தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கத்திரிக்காயில் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியாது. அதனால் வந்து திக்காகவே அந்த பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எல்லாத்தையுமே உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் ஊறணும். அந்த மசாலாவில் எந்த அளவுக்கு கத்திரிக்காய் ஊறுதோ அந்த அளவுக்கு காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எமர்ஜென்சியாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை அப்படியே வந்து ஒரு பாதி அளவு வேக வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குழம்புல வந்து பாதி அளவு குக் ஆயிரும், ஃபுல்லாக இதில் குக் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம தனியாக ஆயிலில் பொரிச்சு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அது எல்லாத்தையுமே 1 பை 1 உள்ளே சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹாஃப் குக்காக நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறனால கொஞ்சமாகவே அது லைட்டாக குக்காகி வரும். குழம்பு நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காரக்குழம்புக்கு எப்போவுமே ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்கன்னா தான் குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஆயிலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குறைச்சோ கூட்டியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு பொருளாக 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து அதையும் வெடிக்க விட்டதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை உள்ளே சேர்க்கணும். நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். புளியோட அளவை கம்மி பண்ணி தக்காளியை நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்படியும் செய்யலாம். இல்லை தக்காளியோட அளவை குறைச்சி புளியை எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி
தக்காளியை வந்து 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி பழமாக எடுத்து நான் சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொள்ளைய வேக வைக்கணும். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்து நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சைடில் வந்து கத்திரிக்காய் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்புக்கான மசாலாஸ் உள்ளே சேர்க்கணும். எப்போவுமே நம்ம புளி தண்ணியில் தான் மசாலா சேர்ப்போம். இப்போ நம்ம காரக்குழம்புங்கிறனால ஆயில் அது வந்து வேகணும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து 2.5 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துருக்கனால உடையாத அளவுக்கு நல்லாவே கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியமாக வைங்க, லோ ஃப்ளேமுன்னு கூட வேண்டாம், மீடியமாக வைங்க. மீடியமாக வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, அந்த வாசனை கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு பாருங்கள். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுனாவே நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிரும். சுட சுட சாதத்தோடு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என் பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு எங்களோட மதியானம் லஞ்ச் கனியக்கா செஞ்ச காரக்குழம்பு தான். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. சும்மா காரக்குழம்பு தாறு மாறு, தக்காளி சோறு, சால்ட் வாட்டர் நண்பர்கள் சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். என் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோக்கு எனக்கு வீடியோஸை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு மோட்டிவேட் ஆகி நண்பர்களே, என் சேனல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் எனக்கு சப்போர்ட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் முன்னேறி வருவேன்.